السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين. நாம் இப்பொழுது அல்லாஹுடைய அழகிய 99 திருநாமங்களை பற்றி நாம் கேட்கப் போகின்றோம், பேசப் போகின்றோம். அல்லாஹுக்கு என்று அழகிய பெயர்கள் இருக்கிறது. அல்லாஹ் அருள்மறையில் சொல்கின்றான், குலிதுல்லாஹ அவிதுர் ரஹ்மான், நீங்கள் அவனை அல்லாஹ் என்று அழையுங்கள் அல்லது ரஹ்மான் என்று அழையுங்கள். ஐயம் மாத்துதுஉ, இரண்டில் நீங்கள் எவ்வாறு அழைத்தாலும் ஃபலஹுல் அஸ்மாவுல் ஹுஸ்னா, அவனுக்கு அழகிய திருநாமங்கள் இருக்கிறது என்பதாக அல்லாஹ் சூரா இஸ்ராவிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். மற்றொரு இடத்திலே அல்லாஹ் வலில்லாஹில் அஸ்மாஉல் ஹுஸ்னா ஃபதுஊஹு பிஹா, அல்லாஹுக்கென்று அழகிய திருநாமங்கள் இருக்கிறது, அந்த திருநாமங்களை கொண்டே அவனை அல்லாஹ்வை நீங்கள் அழையுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்கின்றார். எந்த துஆக்களில் நாம் அல்லாஹுடைய இந்த அஸ்மாவுல் ஹுஸ்னா என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய பெயர்களை பயன்படுத்தி துஆ செய்கின்றோமோ அந்த துஆக்களை அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்கிறார். அதன் அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட தன்னுடைய பங்குக்கு இவ்வாறு சொல்வார்கள், யார் அல்லாஹுடைய 99 பெயர்களை, அல்லாஹுக்கென்று 99 பெயர்கள் இருக்கின்றன, யார் அந்த 99 பெயர்களை மனனம் செய்து கொள்கின்றார்களோ, பாடமிட்டுக் கொள்கின்றார்களோ, அல்லாஹ் அவரை சுவனத்தில் நுழைவைப்பான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். எனவே இப்படிப்பட்ட அல்லாஹுடைய 99 பெயர்களை, மிக இலகுவான பெயர்களை அழகா முறையில், மிக நளினமான முறையில் நாம் மனநமிட்டு நம்முடைய பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுத்து நாம் உலகத்திலேயே சொர்க்கத்திற்குரியவர்களாக நாம் ஆவோமாக. அந்த அடிப்படையில் அல்லாஹுடைய பெயர்களை நாம் இப்பொழுது நாம் படிக்கப் போகின்றோம், மனநமிடப் போகின்றோம். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அதை கேட்டு விளங்கி அமல் செய்யக்கூடிய நசீபை அல்லாஹ் அனைவருக்கும் தந்தல்வானாக. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். اللهم إني أسألك وأتوسل إليك وأتوجه إليك وأتضرع إليك بأسمائك الحسنى. يا الله يا رحمن يا رحيم يا ملك يا قدوس يا سلام يا مؤمن يا مهيمن يا عزيز يا جبار يا متكبر يا خالق يا بارئ يا مصور يا غفار يا قهار يا وهاب يا رزاق يا فتاح يا عليم يا قابض يا باسط يا خافض يا رافع يا معز يا مذل يا سميع يا بصير يا حكم يا عدل يا لطيف يا خبير يا حليم يا عظيم يا غفور يا شكور يا علي يا كبير يا حفيظ يا مقيت يا حسيب يا جليل يا كريم يا رقيب يا مجيب يا واسع يا حكيم يا ودود يا مجيد يا باعث يا شهيد يا حق يا وكيل يا قوي يا متين يا ولي يا حميد يا محصي يا مبدئ يا معيد يا محيي يا مميت يا حي يا قيوم يا واجد يا ماجد يا واحد يا صمد يا قادر يا مقتدر يا مقدم
يا مؤخر يا أول يا آخر يا ظاهر يا باطن يا والي يا متعالي يا بر يا تواب يا منتقم يا عفو يا رؤوف يا مالك الملك يا ذا الجلال والإكرام يا مقسط يا جامع يا غني يا مغني يا مانع يا ضار يا نافع يا نور يا هادي يا بديع يا باقي يا وارث يا رشيد يا صبور يا الله الذي لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. وآخر دعوانا الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.